அவர்கள் சுற்றி சொத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள், சொத்துக்கு விலை ஏறும் என்பதற்காக விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று போய் சொன்னாயே, அந்த விமான நிலையத்தை நீ ஆட்சி வந்தால் மட்டும் கட்டி விடுவாயா? இப்பொழுது பணமெல்லாம் கொடுத்து முடிக்கப் போகிறார்கள். போய் உட்கார்ந்து கொண்டு மக்களை திரட்டி காந்தி உப்பெடுத்தால் இந்தியா நடுங்கியது. தண்டியில் போய் கொஞ்சம் உப்பை அள்ளினார், இந்தியா உறவும் டக்குன்னு ஷாக்கடிச்சு. என்னடா 220 வால்ட்டு பாயுதே என்று எல்லா மக்களும் காந்தி உப்பள்ளுகிறார். என்ன உப்பள்ளுகிறார்? இந்தியாவில் எல்லா பக்கமும் கடல் இருக்கிறது, உப்பு இந்த நாட்டில் உலகம் பூராவுக்கும் கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. இதற்கு எதற்கு வெள்ளைக்காரன் வரி போட வேண்டும், இதற்கு எதற்கு வெள்ளைக்காரன் உப்பை கொண்டு வர வேண்டும் என்ற செய்தி அதோடு உப்பை ஒழித்தது. வெள்ளைக்காரனுடைய ஆட்சியை ஆட்டம் காண வைத்தது. அதுவல்லவா தலைமை. நீ இந்த பரந்தூரில் போய் நின்று கொண்டு வா, உன்னுடைய வீட்டை எவன் இடிக்கிறான் என்று நான் பார்க்குறேன், அந்த வீட்டுக்கு பணம் கொடுத்து விடுவாயா? நீ இடத்துக்கு தான் பணம் கொடுப்பாய். 80 ஏரிகளை அழிப்பார்கள், 4000 நஞ்சை நிலங்களை அழிப்பார்கள், 28 கிராமங்களினுடைய வீடுகளை தான் இடிப்பார்கள். இவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்வார்கள். அவனெல்லாம் நொந்து போய் ஆந்திராவுக்கு போகலாம் என்று முடிவு செய்தான் 28 கிராமத்துக்காரனா.